கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாஸ்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, பொது காலத்தில் இருக்கிற நமக்கு தாயம் திருச்சபை இன்றைக்கு 28வது ஞாயிறை கொடுத்து நன்றி உள்ளம் கொண்டவர்களாக, நன்றி நிறைந்த உள்ளம் கொண்டவர்களாக வாழ அழைப்பு கொடுக்கிறது. நற்செய்தியை வாசிக்க நீங்கள் கேட்டீங்க இல்லையா? 10 தொழுநோயாளர்களில் ஒருத்தன் தான் ஆண்டவரிடம் திரும்பி வந்து அவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறான். அதனால் இதை மாற்றி வேறொரு தளத்தில் மறையுறை கொடுப்பதை காட்டிலும் நன்றி என்கிற ஒற்றை வார்த்தையை, அந்த 3 எழுத்து மந்திரத்தை இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். மறையுறையின் தொடக்கமாக 2 நிகழ்வுகளை உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வருகிறேன். ஒன்று ரொம்ப ஒரு சீரியஸாக தெரியும், இன்னொன்று கொஞ்சம் நகைச்சுவை போல தெரியும். ஆனால் அதிலும் ஒரு செய்தி இருக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு பதிவு செஞ்சுட்டு அந்த 2 நிகழ்வுகளையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒன்று, முதல்ல நகைச்சுவையாக அமையக்கூடிய ஒரு நிகழ்வு, நன்றியை அடிப்படையாக கொஞ்சம் என்னன்னு பார்க்கலாம். ஒரு அம்மா தன்னுடைய மகனோட கடற்கரையில் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பொழுது பிள்ளையை கூட்டி கொண்டு போய் கடற்கரையில் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா கொஞ்சம் அப்படியே அங்கிட்டுங்கன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்ததில் குழந்தை தண்ணிக்குள்ளே போனதை சரியாக கவனிக்கலை. சும்மா கரையில் தானே விளையாடுது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த 4 வயசு குழந்தை அது வரல தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. ஒரு பெரிய அலை அப்படியே குழந்தைய சுருட்டிடுச்சு தண்ணிக்குள்ளே. அப்போது கத்துறாங்க, எல்லாரும் பயந்துட்டாங்க. நான் அலை கொஞ்சம் பெரிய அலையாக வந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ அங்கிட்டு இருந்த ஒரு பெரியவர், அவர் ரெஸ்கியூவர், அவர் ஒரு தீயணைப்பு துறையில் இருக்கக்கூடியவர். அவர் டக்குன்னு தண்ணிக்குள்ளே பாஞ்சிட்டார். போய் அந்த சுழியிலேருந்து பிள்ளையை இழுத்து கொண்டு வந்து கரையில் கொண்டு வந்து விட்டோன்னு அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். அது வர அழுது கூப்பாடு போட்டு கத்திக்கிட்டு இருந்த அம்மா குழந்தைய அப்படி அள்ளி அணைச்சி, என் தங்கமே, என் முத்தே, என் வைரமே, என் வைதூரியமே அப்படின்னு சொல்லி குழந்தைய ஆறி அணைச்சி முத்தம் கொடுத்துட்டு அந்த ஐயாவுக்கு நன்றி சொன்னாங்க. என் பிள்ளையை காப்பாற்றி கொடுத்துட்டு ஐயா, உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. முடிஞ்சு போச்சு நிகழ்வு. அவரும் சரிம்மா, பிள்ளையை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. அடுத்த நாள் காலையில் இந்த அம்மா அந்த ஐயா வீட்டை தேடி போயிடுச்சு, கண்டுபிடிச்சி போயிடுச்சு. காலையில் போயினோன்னே இவருக்கு என்னமாச்சு, உன் குழந்தைங்க நல்லா இருக்காமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, குழந்தையெல்லாம் நல்லா தான் இருக்குங்க, காலில் கிடந்த கொலுசை காணாமுங்க, பிள்ளையை தூக்கிட்டு வந்தீங்களே கொலுசங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டிருக்கு. ஒன்று 2 விதத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். கொலுசு தண்ணியில் போயிடுச்சே, குழந்தைய எடுத்த உனக்கு கொலுசு எடுக்க தெரியாதா அப்படின்ற எண்ணத்துலையும் கேட்டிருக்கலாம். 2வது, என் குழந்தைய எடுத்துகிட்டு வந்திருக்கிற, அப்போ கொலுசை நீ தான் வர வழியிலே கலட்டிட்டு வந்திருக்கிற, என் கொலுசு எங்கே, என் பிள்ளைகிட்ட கொலுசை கொடு அப்படின்னு அந்த அம்மா போய் சண்டை போட்டுச்சான். எவ்வளோ பெரிய நன்றி நிறைந்த உள்ளம் பாருங்க. 10 மாதம் சுமந்து பொத்த பிள்ளைய அவர் உயிரை பணைய வச்சு போய் தூக்கிட்டு வந்திருக்கார். இந்த அம்மா கரையில் நின்றுக்கிட்டு காவுன்னு கத்துச்ச ஒளிய அதற்கான எந்த முன்முயற்சியும் எடுக்கலை. ஆனால் அவர் யார் பெற்ற பிள்ளைய இருந்தாலும் ஒரு சிசு தண்ணிக்குள்ளே போகுதுன்னு சொல்லி இறங்கி போய் காப்பாற்றிட்டு வந்திருக்காரு. அந்த குழந்தை கிடச்ச சந்தோஷத்தை விட கொலுசு தொலைஞ்சு போச்சே அப்படின்றதும், கொலுசு தண்ணிக்குள்ளே போயிடுச்சு அல்லது கொலுசு அவர் எடுத்துட்டாரோ அப்படின்ற அது ஒரு அற்பமான ஒரு ஆசையில் அந்த நன்றி இல்லாத உள்ளத்தை அந்த அம்மா வெளிப்படுத்துறத இந்த இடத்துல நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்படியும் மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காண்டி நான் சொல்கிறேன். 2வது, ஒரு மருத்துவமனையில் நடந்த நிகழ்வு. நீங்கள் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தசை சிதைவு நோய் ஒன்று இருக்குது. அது பெரிய பேர், சயின்டிஃபிக் நேமு. அதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நடிகர்களை பற்றி பேசக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். நடிகர் நெப்போலியனுடைய மகனுக்கு அந்த நோய் இருக்குது. நான் தங்கச்சி மடத்தில் முதலாண்டு சின்னசாமியாராக இருக்கும் போது ஒரே குடும்பத்தில் 2 பிள்ளைகள், அக்காவுக்கும் அண்ணனுக்கும் அந்த நோய்வாய்ப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு நாளுமே தன் கண் பார்வையில் அவருடைய உயிர் அப்படியே போய்கிட்டே இருக்கும். கண் பார்வையில் ஒவ்வொரு உறுப்புகளாக செயலிழந்து கொண்டே இருக்கும். அப்போ நான் அந்த வீட்டுக்கு நற்கருணை கொடுக்க போவேன். அக்கா ஒரு ரூம்லையும் அண்ணன் ஒரு ரூம்லையும் இருப்பாங்க. இப்போ உயிரோடு இருக்கிறாங்களான்றது எனக்கு தெரியல, எப்படி இருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல, ஆண்டவருக்கு தான் சித்தம் எல்லாமே. அப்போது அந்த வீட்டுக்கு நான் நற்கருணை கொடுக்க போகும்போது அந்த 2 பிள்ளைகளுமே நம்ம உள்ளே போகும்போது நம்மளை வரவேற்கிற விதத்தை பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். நம்ம நல்ல உடல் வாகோடு இருக்கிறோம், ஓடுறோம், ஆடுறோம், யாருடைய துணையும் இல்லாமல் இந்த உலகத்தை பார்த்து ரசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். நமக்கே 1008 வேதனைகள் இருக்கிறது, நமக்கே கடவுள் மேலே அவ்வளோ முறையீடுகள் இருக்கிறது, நமக்கே அவ்வளோ வேண்டுதல்கள் இருக்கிறது. இவர் எப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்க அவ்வளோ தூரம்ன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு முறை நான் அவர்கிட்ட பேசினேன், அந்த அண்ணன்ட்ட பேசினேன், இந்த அக்காட்ட பேசலை. அவர்கிட்ட பேசும்போது கேட்டேன், எப்படி என்னாச்சு உங்களால் முடிகிறது அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன். எதுக்கு ஃபாதர், கடவுள் எனக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கிறாரு, இதையும் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இப்போ நல்லா செயலோடு இருக்கிறவங்கள பார்த்தா உங்களுக்கு பொறாமையாக இருக்காது அப்படின்னு கேட்டேன். எனக்கு உட்கார்றதுக்காண்டி ஆண்டவர் சக்தியை கொடுத்துருக்காரு, அதை நினச்சி நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன்னார்.
ஓடி ஆடுறவங்களை பார்த்தா அவங்களுக்கு பொறாமையாக இருக்காதான் நான் கேட்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு உட்காரக்கூடிய சக்தியை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார்ல, அதுக்காகவே நான் நன்றி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சொன்னார், ஃபாதர் எனக்காவது உட்கார்றதோடு மட்டும் இல்லாமல் எனக்கு கழுத்தை அசையக்கூடிய ஒரு வல்லமையாவது எனக்கு இருக்குது. எங்கள் அக்காவை போய் பாருங்கள், அவளால் கழுத்தை கூட என்ன அசைக்க முடியலை அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அப்புறம் சொன்னார், ஒருவேளை உங்கள் கழுத்து அசைவுலாம் நின்றுச்சுன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், கழுத்து அசைவு போனால் என்ன ஃபாதர், என் கண் பார்வை இருக்குது, என்னுடைய காது கேட்குது, அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். சரி, அதையும் கடந்து உங்கள் கண் பார்வையும் உங்களுடைய காது கேட்காமையும் போயிடுச்சுன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்படி போனாலும் கூட என்னை பார்த்துக்கிறதுக்கு எங்கள் அம்மா அப்பாவை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார்ல, அதுக்காக நான் நன்றி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதையும் சொன்னார், ஃபாதர் நான் இப்படி இருக்கிறதுனால நீங்கள் என்னையவே பார்க்க வந்தீங்க, அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். இந்த மனசுலாம் எப்படி மனிதர்கள்லாம் எப்படிப்பட்ட மனிதர்கள் நமக்கு மத்தியில் வாழ்கிறாங்க பாருங்களேன். அவரை என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அதுவும் குருத்துவத்தினுடைய முதல் ஆண்டில் நம்ம எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லவளாக இருக்கணும் அப்படின்றதற்கு அந்த அண்ணன் எனக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக அமைஞ்சார். யோசிச்சு பாருங்கள், உட்கார்றதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துருக்காருல, அதுக்கு நன்றி சொல்லுவேன். ஒருவேளை உங்களுக்கு கழுத்து நின்று போயிடுச்சுன்னா எனக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல, அது போதும் ஃபாதர். பார்வையும் போயிடுச்சுன்னா அட்லீஸ்ட் கேட்கக்கூடிய தன்மை இருக்குல்ல, அதுக்காக நான் நன்றி சொல்லுவேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு, எதெல்லாம் இல்லாமல் போனால் நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு நான் கேள்விகள் கேட்க, அவர் எது இருந்தால் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன்னு எவ்வளோ ஒரு நேர்மறையான பார்வையோட ஆண்டவருக்கு முன்பாக அந்த நன்றி நிறைந்த உள்ளத்தை, நன்றியை ஏறெடுக்கிறாங்க பாருங்களேன். இந்த ரெண்டு நிகழ்வுகளையும் உங்களுக்கு பகிர்ந்து கொண்ட பிறகு என்னுடைய இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு நிகழ்வு என்ன? 10 தொழுநோயாளர்கள். அவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், அதில் 9 பேர் கலிலேய பகுதியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள், யூதர்களாக இருக்கிறார்கள். அதில் ஒரே ஒருத்தர் தான் அங்கே சமாரியராக இருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா இந்த யூதர்கள் இந்த சமாரியர்களை ஒரு பொருட்டாவே மதிக்கிறதில்லை. அவர்கள் கலப்பு இனத்தில் பிறந்ததுனாலையும் யூதர்கள் மற்ற இனத்தோடு கலந்து பிறந்ததுனால அவர்களை அழுக்கு நிறைந்த அல்லது தூய இரத்தமற்றவர்கள் அப்படின்ற நிலையில தான் அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். அப்போது இந்த 9 பேரும் என்ன அழிச்சாட்டியம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவர்களுக்கு அந்த நோய் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வைக்கப்படுகிறார்கள். அன்றைக்கு மருத்துவ வசதிகள் இல்லை, அன்றைக்கு நிலைமைக்கு மக்களுக்கு புரிதல் இல்லை. அப்போது இந்த தொழுநோயானது கடவுளுடைய கோபத்தினுடைய விளைவாக அல்லது அந்த குடும்பம் செய்த பாவத்தினுடைய சாபமாக அது பார்க்கப்பட்டது. தனி மனிதனுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய தண்டனையாகவும் அந்த வம்சத்துக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய தண்டனையாகவும் அந்த நாட்களில் பார்க்கப்பட்டுச்சு. அது ஒரு தொற்று வியாதி, கண்டீஜியஸ் டிசீஸாக இருக்கிறதுனால அவர்கள் ஊருக்கு ஒதுப்பமாக குகைகளிலேயோ அல்லது மறைவான இடங்களிலேயோ தான் வாழ வேண்டும். அவர்கள் தன்னை சுற்றிலும் அந்த என்னன்னா காற்றுல கூட அந்த காற்று போய் அந்த புண்ணில் பட்டு அந்த காற்று மூலமாக நோய் பரவிடும் சொல்லிட்டு எப்பொழுதுமே அவர்கள் புண்களை மூடிய வண்ணமாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்றது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு கண்டிஷன். அத்தோடு கையில் மணியை வச்சுக்கணும் அல்லது காலில் சலங்கையை கட்டி கொள்ள வேண்டும். எதற்காக? யாராவது வெளியில் அங்கேருந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா உடனடியாக அந்த மணியை அசைத்து அவர்கள் நாங்கள் தொழுநோயாளர்கள் இருக்கிறோம், நீங்கள் வராதீர்கள் என்று அவர்கள் சமிக்கை காட்ட வேண்டும். காலிலையும் சலங்கை கட்டி கொள்ள வேண்டும். எதற்காக? ஒருவேளை நீங்கள் அசந்து தூங்கினா கூட அந்த கால் கையை ஆடுற சத்தத்தை கேட்டால் அந்த பக்கம் வருகிற மக்கள் உங்களை விட்டு ஒதுங்கி போய் விடுவார்கள் அப்படின்ற மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருந்துச்சு. சமூகத்திலிருந்து முழுவதுமாக அப்புறப்படுத்தப்பட்டவர்கள், அவர்களுக்கு மருத்துவம் கொடுப்பதற்கு கூட அங்கே வாய்ப்பில்லை. அப்போது ஒரு விதத்தில் உடல் வலியையும் மனவேதனையும் சமூக புறம்பாக்களையும் தாங்கி கொண்டிருக்கிற அந்த சமூகத்திற்கு யார் மருந்திடக்கூடிய ஒரு மருத்துவராக வந்தது என்றால் அது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஒரு யூதனாக ஆண்டவர் அந்த இடத்தை நோக்கி வருகிற பொழுது சீடர்கள் கூட சொல்லியிருப்பார்கள், வேணா ஆண்டவரே, அந்த இடம் தொழுநோயாளர்கள் இருக்கக்கூடிய இடம், அங்கு நீங்கள் போக வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அவர்களை கூப்பிடுகிறார். 10 பேரும் ஓடி வருகிறார்கள். அவர்களுடைய தேவையை அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே அவரே சொல்லுகிறார், போய் உங்களை நீங்கள் குருக்களிடம் காட்டுங்கள் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஏன் குருவிட்ட காமிக்க சொல்றாரு? அந்த காலத்தில், இயேசுடைய காலத்தில் யாராவது சுகம் பெற்று கொண்டார்கள் என்றால் அவர்கள் உடனடியாக சமூகத்திற்குள் வர முடியாது. குறிப்பாக இந்த தொழுநோயாளர்களுக்கு சுகம் கிடைப்பதும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சுகம் பெறுவதும் அது என்னது குதிரை கொம்பு மாதிரி நினச்சிக்கோங்களேன். குதிரையாக கொம்பு இருக்க போது அப்பேற்பட்ட ஒரு அதிசயமான ஒரு காரியம்.
அப்படி ஒரு புதுமை நடந்து விட்டுச்சு அப்படின்னா அங்க இருக்கிற குருவானவர் உனக்கு சான்றிதழ் தர வேண்டும். அப்போ இயேசு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ போய் உன்னை குருவிடம் காண்பித்து அந்த சர்டிபிகேட்டை வாங்கிட்டு போயிரு அப்படின்றாரு. அப்போ போகிற வழியிலே அவர்களுக்கு குணம் கிடைத்ததாக உணர்வதாகத்தான் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த 9 பேரும் அந்த சுகம் பெற்ற பிறகு அந்த சர்டிபிகேட்டை போய் வாங்குறதுல தான் 9 பேர் ஓடுறாங்க. ஓடின 9 பேரும் யாரு? ஓடிய 9 பேரும் யூதர்கள். ஆனால் தனக்கு சுகம் கிடைத்து விட்டது. இந்த சுகம் கொடுப்பதற்கு காரணகர்த்தாவாக இருந்த அவருக்கு நான் சுகம் பெற்று விட்டேன் என்கிற நற்செய்தியை முதலில் நான் போய் அவரிடம் சொல்ல வேண்டும். ஏன்? என்னுடைய வாழ்க்கை மாற்றத்திற்கு காரணமானவர் அவர்தான். அவருக்கு நான் போய் முதலில் நன்றி சொல்ல வேண்டும் என்று இயேசுவை நோக்கி ஓடி வருகிறார். அந்த 9 பேருடைய மனநிலை என்ன? போய் சான்றிதழை வாங்கி குருவிடமிருந்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி ஊருக்குள்ளே போய் நாங்கள் நல்லாயிட்டோம், எங்களை சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஊரோடு சேர்வதற்கு அவர்கள் ஓடுகிறார்கள். ஆனால் இவர் தனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நன்றியை தன் இதயத்தில் தாங்கியவராக ஆண்டவரை நோக்கி ஓடி வரதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதோடு சேர்த்து இந்த நோயானது, தொழுநோயானது இன்னைக்கு முதல் வாசகத்திலேயும் நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டதை நம்ம பார்த்துருக்குறோம். முதல் வாசகத்தில் இன்னைக்கு கேட்குறோம். அதே போல் மோசையினுடைய தங்கைக்கும் இந்த நோய் மரியத்துக்கு இருந்ததாக எண்ணிக்கை புத்தகம் 12:9-10 நாம் வாசிக்கிறோம். அதே போல் பேராசை கொண்ட எலிசாவினுடைய உதவியாளருக்கு இந்த நோய் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 2 அரசர்கள் 5:27 நம்ம வாசிக்கிறோம். அரசன் ஊசியாவுக்கும் இந்த நோய் இருந்ததாக 2 சபையுரையாளர் 26:19 அதில் நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் எல்லாருக்கும் தெரிந்ததுதான், நாமானுக்கு ஏற்பட்ட அந்த நோய். ஆனால் இவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு சுகமானது நாமானுக்கும் இவர்களுக்கும் கிடைப்பதற்கு காரணம் என்னவென்றால் ஆண்டவருடைய கடைக்கண் பார்வை அவர்கள் மீது பட்டதுதான். ஆண்டவருடைய கடைக்கண் பார்வை அவர்கள் மீது பட்டதுதான். அப்போ தந்தையிடம் தன்னுடைய வேண்டுதல்களை யாரெல்லாம் முன்னெடுத்து வைக்கிறார்களோ அவர்களுக்கு சுகமும் கிடைக்கும், நன்றியும் கிடைக்கும். நீங்கள் ஒரு காரியத்தை கடவுளிடம் கேட்கிற பொழுதே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அதை கேட்க வேண்டும். கிடைக்கும் அல்லது கிடைச்சிருச்சு அப்படின்ற மனநிலையோட கேட்கணும் அப்படின்றத விவிலியம் சொல்வதோடு மட்டுமல்லாமல் அதற்கு இயேசு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறார். யோவான் நற்செய்தி 11வது அதிகாரத்தில் அந்த 41வது வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? லாசரின் கல்லறைக்கு இயேசு சென்ற பொழுது, தந்தையே என் வேண்டுதலை கேட்டதற்காக நன்றி என்று அந்த இடத்துல சொல்லுகிறார். கேட்கிறாரு, அது கிடைப்பதற்கு முன்பாகவே நன்றி சொல்லக்கூடிய உள்ளத்தோடு ஆண்டவர் அந்த இடத்துல நிற்கிறார். அதைத்தான் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறார். இந்த கத்தோலிக்க திருச்சபையும் சரி, ஒட்டுமொத்த தமிழ் சமூகமுமே சரி, நன்றி நிறைந்த நிலையிலிருந்து சற்று தவறுவதாகவும் அல்லது குறைவதாகவும் நான் பார்க்கிறேன். பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். குறிப்பாக நாம் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும்? முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். கடவுளுக்கு ஏன் நன்றி சொல்லணுன்றதற்கு விவிலியத்தின் அடிப்படையிலேயே ஒரு 3 இறை வார்த்தைகளை உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். முதல் இறை வார்த்தையானது எபேசியர்களை திருமுகம் 5வது அதிகாரத்தின் 20வது வசனம். அதில் பவுலடியார் சொல்லுகிறார், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றுக்கும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள், எல்லாவற்றுக்கும் எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றார். பவுலடியார் அதை செய்தார். அவருடைய துன்பகரமான நாட்களிலே நாடு கடத்தப்பட்ட பொழுது, கப்பலிலே அவர் அடித்து விரட்டப்பட்ட பொழுது, நாடு கடத்த போது மட்டுமல்லாமல் மக்களால் உதாசீனப்படுத்தப்பட்டு அவர் சந்தேக பார்வையோடு பார்க்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் அவர் நன்றி சொல்லக்கூடியவராக இருந்தார். கொலோசியருக்கு திருமுகம் 3வது அதிகாரத்தின் 17வது வசனம், எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ நாம் செய்கிற செயல், நாம் பேசுகிற பேச்சு எல்லாவற்றிலும் அந்த நன்றியை ஏறெடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். திருப்பாடல் 107:1வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவருடைய பேரன்பு. அப்போ பார்த்துக்கோங்க,
நான் ஏன் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும்? எனக்கு என்ன வீடு கொடுத்தாரா? நான் ஏன் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும்? எனக்கு என்ன வியாதி இல்லாத வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு? நான் எதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும்? என் குடும்பமே பிரச்சனையாக கிடக்கு, நான் எதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும்? தொட்டது எதுவுமே விளங்க மாட்டேனுகிறது, நான் எதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும்? என் குடும்பத்தில் எல்லோரும் என்னை விட்டு பிரிந்து நிற்கிறார்கள், நான் எதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும்? லஞ்சமும் ஊழலும் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்வதற்கா நான் எதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும்? போட்டியும் பொறாமையும் கொண்ட மனிதர்களை சூழ்ந்து நிற்கிறார்களே அப்படின்னு நாம எதற்கு நன்றி சொல்ல வேண்டும், எதற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் திருப்பாடல் ஒற்றை வரியில் சொல்லுகிறது, நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார் என்பதனால் உனக்கு எல்லாமே கொடுக்க வேண்டும் என்பதும் அல்ல, உமக்கு கொடுத்தாதான் அவர் நல்லவர் என்பதும் அல்ல. நாம அவருக்கு நல்லவர் என்ற சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சில நேரங்களில் சொல்லுவாங்க, கடவுள் உனக்கு வேண்டுமென்றால் நல்லவராக இருக்கலாம், ஆனால் எனக்கு அவர் நல்லவர் அல்ல. நீங்க நல்லவர்னு அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் அவர் தொடக்கத்தில் இருந்து இருக்கிறார், முடிவையும் கடந்து நிற்கக்கூடியவராக இருக்கிறார். அவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய சான்றிதழ் முக்கியமல்ல, அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கைக்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நான் தொடக்கத்தில் சொன்னேன்ல, என்னுடைய முதல் வருஷத்தில் 2016 வருஷம் நான் சந்திச்ச அந்த அண்ணன் எனக்கிட்ட சொன்ன செய்தி, ஃபாதர் எனக்கு உட்கார்றதுக்கு சக்தி இருக்குது, அதுக்கே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். எனக்கு கழுத்து அசைது, அதுக்காக நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே. என்னால் கண்ணால் பார்க்க முடியுதா, அதுக்கே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். எல்லாமே போனாலும் என்னை பார்த்துக்கிறதுக்கு எங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க, அதை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய் வரல அப்படின்னா நீங்கள் என்னை பார்க்க வந்திருப்பீங்களா? ஒரு ஃபாதர் என் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, நான் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன், இந்த நோய்க்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன் அப்படின்னு சொல்லி இறப்பை ஒவ்வொரு முடிப்பொழுதாக எண்ணி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த சகோதரனிடம் இருக்கிற அந்த உள்ளம் இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் மகிமைப்படுத்தப்படுவார் என்பதை நான் நினைக்கிறேன். பல நேரங்களில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம் இல்லையா? திருப்பலியே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு போறீங்க இல்லையா? திருப்பலி என்பதற்கு அர்த்தமே தேங்க்ஸ் கிவிங் தான் அப்படின்னு சொல்றாங்க. யூக்கரிஸ்ட் அப்படின்ற அந்த கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தமாக நம்ம பார்க்கிறது என்னன்னா, யூக்கரிஸ்ட் அப்படின்ற வார்த்தையை நம்ம கிரேக்கத்தில் பார்க்கிற பொழுது தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு தான் அதற்கு பொருளே. நன்றி பலிதான் திருப்பலி என்பது, நன்றி பலி. அதனால்தான் திருப்பலியில பல இடங்கள்ல நன்றி நன்றி நன்றின்னு அந்த வார்த்தை வந்து கொண்டே இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த ப்ரீஃபேஸ் நாங்கள் பாடும் போத அந்த ப்ரீஃபேஸ்லேயே 3 இடத்துல நன்றி நன்றி அப்படின்ற வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். நன்றி கூறி மன்றாடுவோமாக அப்படின்னு நம்ம ஆண்டவருக்கு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இந்த நன்றியை இந்த கத்தோலிக்க திருச்சபை இன்று மறந்து நிற்கிறது. கடவுளுக்கும் நன்றி சொல்வதில் மறந்து நிற்கிறது, மறுத்து நிற்கிறது. பெற்றோருக்கு, நமக்கு உதவி செய்யக்கூடியவர்களுக்கு, நம்முடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் துணை நிற்கிறார்களோ அவர்களை எல்லாம் நன்றியோடு நினைத்து பார்க்க நாம் தவறுகிற ஒவ்வொரு தருணமும் ஆண்டவர் நமக்கு தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும் என்றுதான் நான் நினைப்பேன். பெற்றோருக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள். இதை பெற்றோர்களே சொல்லி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. நான் சில நேரத்தில் நினச்சி பார்ப்பேன், அம்மாக்கள் வீட்டில் செய்கிற எவ்வளோ வேலைகள் செய்கிறாங்க. காலையில் கண்ணு விழிச்சதுலேருந்து இரவு தூங்க போகிறது வரை மெஷின் போல் ஒன்றுக்கு அப்புறம் வேலைகளை அடுக்கி கொண்டே செய்கிறார்களே. அந்த பெற்றோருக்கு நாம் எத்தனை பேர் நன்றி சொல்கிறோம்? அப்பாக்கள் எல்லாம் பாருங்கள், நீங்கள்லாம் வெளிநாடுகளில் போய் பார்த்தா தான் நம்ம ஊரில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம தாய் தகப்பனுடைய அருமை தெரியும். நான் இருக்கிற இந்த பிலிப்பைன்ஸ்லலாம் 10 பிள்ளைங்க நான் ஸ்கூலில் பார்க்குறேன்னா அதில் 4 பிள்ளைங்க அப்பா அம்மா பிரிஞ்ச பிள்ளைங்களாக தான் இருக்குங்க. அந்த 6 பிள்ளைங்க இருக்குது அப்படின்னா அந்த 6 பிள்ளைங்களுக்குமே அப்பா அம்மா கூட இருந்து எல்லாத்தையுமே செய்கிறாங்களா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனால் நம்ம தாய் தகப்பங்களை போல, தமிழ் தாய் தகப்பன்களை போல குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக தன்னையே உருக்கி கொடுக்கக்கூடியவர்களை உலகத்தில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்பாக்களை எல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கணும். வேலைக்கு போகிறாரே, அவர் சாப்பிட்றாரு இல்லையோ, வேலைக்கு போகிறவர் சம்பாதிக்கிற காசில் அவர் தான் வாழ நினைத்த வாழ்க்கை தன் கண் முன்பாக வாழ்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் தான் சின்ன வயசில் என்னென்ன ஆசைப்பட்டனோ, தான் சின்ன வயசில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழலாம் அவர் நினைத்தாரோ அதை வாழ்வதற்குரிய எல்லா பணம் காசும் கையில் இருக்கிற போது இந்த பிள்ளைக்கு கொடுக்கணுமே நினச்சி அடுத்த தலைமுறைக்காக தன்னுடைய கனவை, வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய தந்தைமார்கள் நம்ம ஊரில் தான் இருக்கிறாங்க.
நம்ம ஊரில் தான் இருக்கிறாங்க, அவர்களுக்கெல்லாம் நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதற்கப்புறம் உடன்பிறப்புகளுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய இன்ப துன்பங்கள் துக்க தேவை எல்லாத்துலேயும் கூட இருக்கக்கூடியவர்கள் அந்த உடன்பிறப்புகள் தான். அவர்களுக்கெல்லாம் நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கப்புறம் நமக்கு மறையுரை கொடுக்கக்கூடிய குருக்களாக இருக்கலாம், பங்கை வழிநடத்தக்கூடிய ஆன்மீக போதனை தரக்கூடிய வழிகாட்டிகளுக்கு நாம் என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்லணும். யார்கிட்டையாவது நம்ம ஒரு சிறு உதவி பெற்றுக்கொண்டாலும் கூட அதற்கு நாம் நன்றியை சொல்ல வேண்டும். பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எல்லாத்தையுமா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, சொல்லணும், சொன்னாதான் நல்லது, சொல்லணும், சொல்வதற்கு பிள்ளைகளை பழக்கணும். இதை நாம் இன்றைக்கு ஒரு உறுதியாக நம்ம எடுக்க வேண்டும். ஆண்டவரிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்கள் எல்லாவற்றையும் ஒரு அட்டவணை போட்டு பாருங்க. ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன்பாக இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு என்ன நன்மைகள் செய்திருக்கிறார் அப்படின்றத நீங்கள் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களை அறியாமல் உங்களுக்குள் அந்த நன்றி என்கிற உணர்வு ஊற்றெடுக்கும். நான் எப்போதும் இதை ரொம்ப யதார்த்தமாக நினைத்து கொள்வது உண்டு. இந்த டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலாக தடைக்கல்லாக இருக்கிறது நன்றி உள்ள மனிதர்களுக்கு. இப்போ நான் பேசுகிறது உங்களால் கேட்க முடிகிறது, நான் பேசுகிறேன், நான் பேசும் போது என்னுடைய வார்த்தைக்கு ஏற்றார் போல் கைகளை அசைக்கணும்னு நான் நினைக்கிறதே இல்லை. ஆனால் என்னுடைய வார்த்தைக்கு ஏற்றார் போல் என்னுடைய முகபாவனை மாறுகிறது, என்னுடைய வார்த்தைக்கு ஏற்றார் போல் என் கைகளுடைய அசைவுகள் மாறுகிறதே. இதையெல்லாம் நான் நினச்சி செய்கிறதில்லை. ஆனால் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அது கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடை. அதற்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். இதை நம்ம எப்போ யோசிப்பேன் தெரியுமா? எப்போ கை கால் விழுந்துருச்சோ, எப்போ ஸ்ட்ரோக் வந்துருச்சோ, அப்போ தான் நம்ம நினைப்போம், ஐயோ என்னால் என் கையை தூக்க முடியலையே, ஐயோ என்னால் கழுத்தை திருப்ப முடியலையே அப்படின்னு சொல்லி. இருக்கிற ஒன்று இல்லாமல் போன பிறகு அது இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறத விட, இருக்கிற பொழுதே இறைவனுக்கு நாம் நன்றி சொன்னோம் அப்படின்னா இருப்பதை காட்டிலும் பன்மடங்கு இறைவன் நம்மை உள்ளவராக மாற்றுவார் என்பதைத்தான் இந்த நாளில் இந்த சமாரியன் வழியாக ஆண்டவருக்கு நமக்கு சொல்வதாக நான் உணர்கிறேன். அன்பான இறை பிள்ளைகளே, நன்றி உள்ளவர்களாக இருங்கள். நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிற பொழுது இறைவன் நம்மை பன்மடங்கு உயர்த்துவார். நாம் யாருக்கெல்லாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பட்டியலிட்டு நன்றி சொல்வதில் கஞ்சத்தனம் காட்டாதீர்கள். கடவுள் நம்மை பலருக்கும் கடன் கொடுக்கக்கூடியவர்களாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவார் என்பதை இந்த நாளில் உறுதியோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதைத்தான் இன்றைக்கு பகிர்ந்திருக்கவும் செய்திருக்கிறேன். ஆராதனை வலையொலிகளாக ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.